சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். பாமக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக போராட்டம் நடந்திருக்கு. இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடு தமிழ்நாட்டு அரசியல் எதை நோக்கி போகுது? சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன சொன்னால், ஒரு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா இந்த 10.5 கொடுத்த போது என்ன சொன்னாங்கன்னா, குலசேகரன் கமிஷன் ஒன்று போட்டாங்க. அது என்ன வேலை செஞ்சுருக்கு இது யாருக்கும் தெரியாது. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், 21 எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி என்ன பண்ணார், அனௌன்ஸ் பண்ணார். மில்கி மிஸ்ட் பன்னீர் நடுவில் வந்து இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு விஷயம் வந்தது இல்லையா? அது இப்போ ராகுல் காந்தியிலேருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அன்புமணி சொல்றது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும். ரேவந்த் ரெட்டி எடுத்துட்டு இருக்காரு, சித்தராமையா எடுத்துட்டு இருக்காங்க, பீகார்ல வந்து வெளியிட்டாங்க. அந்த ஒரு குறிப்பிடுறாரு இல்லையா, தமிழ்நாடு அரசாங்கத்தை அவர் வந்து நோக்கி கேள்வி கேட்கிறாரு. இல்லை, அது வந்து சர்வே, சோஷியோ எக்கனாமிக் சர்வே பீகாரில் கொடுத்தாங்க. அது கோர்ட் வந்து அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. இப்போ தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க, சர்வே தான் எடுக்கிறாங்க. ஏன்னா மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாமக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக போராட்டம் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா ராமதாஸ் அவர்கள் விழுப்புரத்துலையும், அன்புமணி அவர்கள் காஞ்சிபுரத்திலையும் போராடி இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கொடுத்தா திமுகவிற்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு சீட் கூட தேவையில்லை அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடு தமிழ்நாட்டு அரசியல் எதை நோக்கி போகுது சார்? இல்லை, இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி நேற்றுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து காலங்காலமாக சட்டநாதன் கமிஷன் எப்போ ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக சட்டநாதன் கமிஷன், அம்பாசங்கர் கமிஷன், அப்புறம் ஜனார்தனன், இப்படி வரிசையாக பல பேர் வந்து பிற்பட்டவர்களுடைய அந்த நிலைமையை ஆராய்ஞ்சு அவர்களுக்கு ஏற்ற இடஒதுக்கீடு, பிற்பட்டவர்களே ரொம்பவும் பிற்பட்டவர்கள், அது கலைஞர் காலத்தை 50% 20% ஆக்கி ஓபி ரொம்ப மோஸ்ட் பேக்வேர்டுன்னு கொடுத்தாங்க. ஸோ அந்த மோஸ்ட் பேக்வேர்டு 20%க்குள்ளே வன்னியர்கள் ரொம்ப பிற்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 89, 90க்கு அப்புறம் இன்றைக்கி வரையும் காலகட்டத்தில் அவங்க அந்த 20% பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்றபடி வந்து அது இல்லை அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அவங்க சரியாக அந்த கோட்டா வந்து அவங்களுக்கு சரியாக உதவி பண்ணலை, இன்னும் அவங்களுக்கு கோட்டா தேவையாக இருக்குது அதிகமாக அப்படின்ற பாயிண்ட்டை வந்து பாமக தொடர்ந்து வற்புறுத்திட்டு ஏன்னா இடஒதுக்கீடை பொறுத்த மட்டும் அந்த பிற்பட்டவர்களுக்கு 20% என்ற விஷயம் வந்ததே வந்து பாமகவுடைய அந்த வன்னியர் சங்கத்துடைய போராட்டம். அவங்க 21 பேரை வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து அந்த போராட்டத்தில் இழந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக போலீஸால் சுடப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஒரு தடவை கூட டாக்டர் ராமதாஸ் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தலை. ஆக்சுவலாக அது ராமதாஸ் சொல்லியிருக்கார். அப்புறம் கலைஞர் காலத்தில் தான் இந்த மோஸ்ட் பேக்வர்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த விஷயங்கள் வந்து இந்த 20%க்குள்ளேயே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, இப்போ அருந்ததியர்களுக்கு, முஸ்லீம்களுக்கெல்லாம் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொடுத்தா மாதிரியான ஒரு உள்ஒதுக்கீடு அவங்க கேட்குறாங்க. அது வந்து வன்னியர்கள் வந்து உண்மையிலே பிற்பட்ட நிலையில் இருக்காங்கிறது அதில் என்ன மாறுதலும் கிடையாது. முழுசாக அதில் வந்து இடஒதுக்கீடை பயன்படுத்தி மேலே வந்தவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய ஒரு மக்கள் தொகை அதுக்குள்ளேயே வந்து இன்னும் கிடைக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், 21 எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி, ஐ திங்க் ஜனவரி 27 26 1921 2020 பிப்ரவரியோ ஜனவரியோ அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார், அனௌன்ஸ் பண்ணார். இப்போ 10.5 அந்த மீதி இருக்கிற 9.5 என்ன பண்ணார், 2.5 7 பிரித்து வந்து வெவ்வேறு கம்யூனிட்டிகளுக்கு. அதில் வந்து நிறையா இதில் வந்து ஒரு 8 கம்யூனிட்டி வச்சுக்கோங்க, ஒரு 10.5. அதில் வந்து நிறையா கம்யூனிட்டிகள், சவுத்தில் இருக்கிற கம்யூனிட்டிகள் நிறையா, அவங்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குதுன்னு ஒரு பேச்சு அப்போயே அடிபட்டது. ஓபிஎஸ் என்ன சொன்னார், இந்த இடஒதுக்கீடு வேண்டாம், இப்போ கொடுக்க வேண்டாம், ஏன்னா சவுத்தில் இருக்கிற ஜாதிகள்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னார்னு ஓபிஎஸ் பின்னாடி சொன்னார். ஸோ அந்த வந்து 21 பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சவுத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஓட்டு இழந்ததில் அதுவும் ஒரு பங்கு இருக்குது ஆக்சுவலாக அதிமுக. பட் அதே சமயம் நார்த்தில் பெனிஃபிட் ஆச்சுன்னா அதுவும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகலை. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாமகவும் அதிமுகவும் பிரிஞ்சிருந்த போது பெரும்பாலான வன்னியர்கள் வந்து அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க. அது வந்து அதிமுக ஓட்டு போட்டாங்க. 10.5 கொடுத்தது. அவங்க பாஜகவோட போனாங்க பாமக, இவங்க வந்து அதிமுகவுக்கு அவங்க ஓட்டு போட்டாங்க. பாமக சைடில் அந்த ஏரியாக்களில் ஓட்டு நல்லா இருந்தது. பட் அடிப்படையாக என்னென்னா, அப்போ இந்த 10.5 கொடுத்த போதே என்ன சொன்னாங்கன்னா, குலசேகரன் கமிஷன் ஒன்று போட்டாங்க. அதை போட்டு அவர் சோஷியோ எக்கனாமிக் இது எடுக்கணும், சர்வே எடுக்கணும், எடுத்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு. கோர்ட்டு இப்போ வந்து கேஸுக்கெல்லாம் போய் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன சொன்னால், ஒரு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா
அப்படின்னா ஒரு தரமான அதே சமயம் வந்து ஒரு 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 உருப்படியான ஒரு டேட்டா ஒன்று வேணும். அதான் அவர் சொல்றாரு 1000 நாள் ஆச்சு இன்னியோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குலசேகரன் கமிஷன் வந்து அப்போ போட்டாங்க இல்லையா பழனிசாமி ஆச்சு, அது என்ன வேலை செஞ்சுருக்கு இது யாருக்கும் தெரியாது. நடுவில் வந்து இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு விஷயம் வந்தது இல்லையா, அது இப்போ ராகுல் காந்தியிலேருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. பிஜேபி எதிர்க்கிறாங்க. ஆனால் அன்புமணி சொல்றது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும். ரேவந்த் ரெட்டி எடுத்துட்டு இருக்காரு, சித்தராமையா எடுத்துட்டு இருக்காங்க, பீகார்ல வந்து வெளியிட்டாங்க, அந்த குறிப்பிடுறாரு இல்லையா, தமிழ்நாடு அரசாங்கத்தை அவர் வந்து நோக்கி கேள்வி கேட்கிறாரு. இல்லை அது வந்து சர்வே, சோஷியோ எக்கனாமிக் சர்வே, இந்த மாதிரியான ஒரு சர்வே வந்து 2011 எடுத்திருக்காங்க சென்சஸ் போது. அந்த சர்வேவை பேஸ் பண்ணி வந்து கொடுக்க முடியுமா? இப்போ பீகாரில் கொடுத்தாங்க, அது கோர்ட் வந்து அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. இப்போ தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க, சர்வே தான் எடுக்கிறாங்க. ஏன்னா டோர் டு டோர் எனுமரேட் பண்ணுறது தான் சென்சஸ். சர்வேன்றது அப்படி சொல்ல முடியாது. சர்வேன்றது டோர் டு டோர் எனுமரேஷன் இருக்காது. ஸோ 1948 சென்சஸ் ஆக்ட் படி சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து மத்திய அரசுகிட்ட தான் இருக்குது. நீங்கள் சர்வே தான் எடுக்க முடியும். பட் அந்த சர்வே வந்து இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, யார் கோர்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சர்வே எடுத்தாலும் அது வேல்யூபிளாக இருக்காது. அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இப்போது சர்வே எடுத்து நீங்கள் வந்து சர்வே எடுத்து கொடுத்தாலுமே அது வந்து கோர்ட்டில் வந்து நிற்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக. அதனால் பீகார் எக்ஸாம்பிள் தான் இருக்குது. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக தான் இருக்குது, எதிராக இல்லை. ஆனால் அது நாங்கள் செய்ய மாட்டோம். அது சென்சஸ் இப்போ வந்து 21 இருக்க வேண்டிய சென்சஸ் எடுக்கல, அது இப்போ அடுத்த வருஷம் எடுக்க போகிறாங்க வச்சுக்கோங்க. அந்த சென்சஸ் எடுக்கும்போது நீங்கள் டோர் பை டோர் எடுக்க முடியும், எடுக்கிறதுக்கான டோர் பை டோர் கவர்மெண்ட் ரீச் பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட் ரீச் பண்ணும்போது இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஒரு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த டேட்டா எதுக்கு தேவையாக இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 69% இருக்குல்ல, அது இந்தியாவில் வந்து பல இடங்களில் இல்லை. இந்த 10% வருமானத்துக்கு அடிப்படையில் கொடுத்ததுனால 50-60 ஆயிருக்கலாமே தவிர, பல இடங்களில் வந்து இந்த மாதிரி 69% கிடையாது. இந்த 69% கேஸ் ஒன்று கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகிறதுன்னு ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதுக்கு ஆபத்து வருமானம் அது 93-94 இருக்குது. அது வந்து அரசியல் சட்டத்தில் வந்து அதை உள்ள இது பண்ணிட்டாங்க, இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதை வந்து பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டு, அதனால தான் இதுவரையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டே அந்த விஷயத்தை ஒன்றும் பண்ண முடியல. ஆனாலுமே கோர்ட் வந்து அந்த பெண்டிங்காகவே வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து இந்த டேட்டா வந்து கேட்பாங்கன்ற ஒரு இது இருக்குது. அதனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா எடுக்கிறது யார், அல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யார், எடுத்து வந்து சொன்னால் அப்போ ஒரு ஃபிகர்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம், யார் பின்னால் இருக்காங்க, இடஒதுக்கீடு கொடுத்து யார் முன்னுக்கு வந்தாங்க, இடஒதுக்கீடு கொடுத்தும் முன்னுக்கு வராதவங்க யார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல. தமிழ்நாடு அரசாங்கம் அந்த முன்னெடுப்பு எடுக்கலன்றதான் பாமகவோட இல்லை. அதுதான் இப்போ இந்த குலசேகரன் கமிட்டி என்ன பண்ணுதுன்னு தெரியல. அவங்கள வந்து பழனிசாமி அப்பாயின்மெண்ட் பண்ணார்லே, அந்த கமிட்டி என்ன வேலை செய்யுது, அது அப்படியே தூங்கிட்டே இருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க வந்து அந்த கேஸ் அங்கே பெண்டிங்காகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போது அவங்க பாமக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இல்லாத இருக்குது. இது நாளைக்கு வந்து 69% இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்தாக கூட வந்துடும். அதனால் நம்ம வந்து இந்த கணக்கெடுப்பை வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டாவை வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். இதில் வந்து கருத்து வேறுபாடு எங்கே வருதுன்னா, வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறதா. ஸ்டேட் சொல்கிறது என்னென்னா, அந்த சர்வேலாம் எடுத்த வேலைக்கு ஆகாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சென்சஸ் ஆக்டிவிட்டி எடுக்கணும், டோர் டு டோர் எடுத்தால் அதுதான் வேலிடாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அவங்க இஷ்டமாக இல்லை, யார் மத்திய பாஜக அரசு அதை பற்றி அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்புனாலே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் கணக்கெடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோட்டாவை பிடிங்கி இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவங்க பாஜக ஒரு பக்கம். அன்புமணி நிச்சயமாக இதை கேட்கணும் பாஜக. சார் குறிப்பாக இந்த சர்வே யார் எடுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு யார் நடத்தணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அதை தாண்டி வந்து தேர்தல் கணக்கு இருக்கு இல்லையா. ஏன்னா போன தேர்தலையே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு அந்த 10.5 கொடுத்ததுனால வட மாவட்டத்திலையும் ஒரு போலரைஸ் நடந்தது, தென் மாவட்டத்திலையும் ஒரு போலரைஸ் நடந்ததுன்ற பொழுது இப்போ அந்த ஒரு கணக்கையும் வந்து ஸ்டாலின் அவர்கள் மைண்டில் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க. அதனாலேயே இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்காமல் போறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த போலரைசேஷனையும் தாண்டி தானே வின் பண்ணுறாங்க. இல்லை ஒருவேளை கொடுத்தா அடுத்த 26 வந்து அப்படியே மாறும் இல்லையா. கொடுத்தா சில போது வேற மாதிரி கூட போகும். நீங்கள் பாருங்க, நீங்கள் வன்னியர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க, அதுவே வந்து வேற மாதிரி. இப்போ திமுக வன்னியர்கள்லாம் ஓட்டு போடுவாங்களா? சாரி, திமுக வன்னியர்கள் வேற இது. இப்போ நீங்கள் வன்னியர்களுக்கு கொடுக்குறீங்க, பட்டியலில் மற்ற சாதிகள்லாம் வந்து பட்டியலில் எடுத்தவர் போலரைஸ் ஆவாங்கல்ல, வன்னியர்கள் ஓட்டு போடுவாங்க, பட்டியலில் எடுத்தவர் போலரைஸ் ஆவாங்கல்ல, மற்ற ஜாதிகள்லாம் போலரைஸ் ஆவாங்கல்ல. இது 2 முனை கத்திங்க. இது இந்த ரிசர்வேஷன்றது இருமுனை கத்தி. அப்போ அது திமுகவுக்கும் ஒரு பின்னாடி திமுகவுக்கும் ஒரு ரிஸ்கான விஷயம் தான் அது வந்து. ஏன்னா அரசியல் கணக்கில் நம்ம வந்து ஒரு சமூக கல்வி பின்னணியில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி ஒரு முன்னுக்கு வரணும்னு நம்ம விரும்புகிறோம். அது பாமகவோட போராட்டம், சரியான போராட்டம். ஆதி காலத்துலேருந்தே அவங்க அந்த கம்யூனிட்டிக்காக போராடிட்டு இருக்காங்க, தொடர்ந்து போராடுறாங்க. இன்றைக்கு வரையும் அது அந்த இடத்துல எந்த விதமான சமரசமும் இல்லாமல் ஒரு போராட்டத்தை அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து இந்த நடைமுறை சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒரு மைல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் கொடுத்தா 10.5 துணிஞ்சு அடித்தவங்க கூட 21 தோத்தார். 21 தோத்தார். சவுத்தில் வந்து எதிராக போச்சு.
இங்கே நார்த்தில் வந்து வட மத்திய மாவட்டங்களில் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் பார்லிமெண்ட் தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்கு உதவித்தே தவிர வின் பண்ணுறதுக்கு உதவலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது பொலிட்டிக்கலாகவும் பார்ப்பாங்க ஒரு கட்சி இருந்தது. அப்போ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மண்டல் கமிஷன் அவ்வளோ ஆட்சியை எழுந்து தான் கொடுக்க வேண்டியதானது. விபிசி 27% கொடுத்தாரு. அது பாஜக வந்து நேரடியாக எதிர்க்க முடியாமல் வேறு வகையில் அதை போய் எதிர்த்து ஆட்சியை கவுத்தாங்க இல்லையா. ஆனால் அது இன்றைக்கி வந்து ஒரு ஆட்சி இழந்தால் கூட 27% இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குன்னா விபி சிங் அதுக்காக ஆட்சி பாஜக இப்படி செய்யுது ஓகே. ஆனா திமுக சமூக நீதி பேசுது, அவங்க ஏன் கொடுக்கலன்றதான அவங்களோட கேள்வி. அவங்க வந்து கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவங்க சொல்றதுனா நாங்க எதிரி கிடையாது, நாங்க வந்து இப்போ அருந்ததிற்கு உள்ளொதுக்கீடு கொடுத்தது யாரு, முஸ்லீம்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்தது யாரு, எல்லாமே டிஎம்கே தான் கொடுத்தாங்க. பட் அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த கணக்கெடுப்பை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சால் தான் பெட்டர்ன்ற அவங்க பாயிண்டாக இருக்குது. சென்சஸ் எடுக்கும்போது சென்சஸும் அடுத்த வருஷம் வருது, அது எடுக்கும்போது செய்யறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இல்லைங்க கிடையாதுங்க, நீங்களே செய்யலாங்க, நீங்களே செஞ்சு கொடுக்கலான்றது பாமக பாயிண்டாக இருக்குது. இது ரெண்டுத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பொதிந்திருக்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல, அதுவும் நம்ம கவனிக்கணும். இப்போ இயல்பாகவே வன்னியர்களுக்கு வந்து அந்த இப்போ ஏற்கனவே கொடுத்ததே வந்து கோர்ட்டில் ஓகே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஏடிஎம்கே தான் கொடுத்தது அப்படின்ற வரும்போது இப்போ ஏடிஎம்கேவே அந்த ஒதுக்கீடை பற்றி எவ்வளோ பேசுறது இல்லை. நீங்களே பார்க்கலாம், நாங்கள் கொடுத்தோம் பின்னாடி பெருமையாக பேசுறது கிடையாது. ஆக்சுவலாக கொடுத்துட்டாங்களே, ஒரு அரசியல் ரீதியாக எதிர்பார்த்து கொடுத்துட்டாங்களே தவிர அதை வந்து ஆகா நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக மற்றவங்களாம் பட்டியலில் இருந்தவரெல்லாம் கன்சாலிடேட் ஆவாங்கன்னு பேசாமல் இருக்காங்க. ஸோ திமுகவுக்கும் என்னென்னா வந்து நான் வன்னியர்களுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற கம்யூனிட்டி நமக்கு எதிராக கன்சாலிடேட் ஆக போகிறாங்கன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அடிப்படையில் வந்து இதெல்லாம் தாண்டி, இந்த அரசியல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு, அந்த வன்னியர் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கு. இல்லை, அவர் அன்புமணி சொல்லும் பொழுது இந்த 2 திராவிட கட்சிகளுமே திட்டமிட்டு இந்த பெரும்பான்மை சமூகத்தை வந்து ஏமாத்தி இருக்காங்க, முன்னேறக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. நான் ஒரேடியாக அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கல. அதாவது இந்த 2 ஈவன் திமுக அதிமுக ரெண்டுமே வந்து அவங்க சமூக நீதியில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, அது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. ஆனால் அந்த டைமிங் இருக்குல்ல, சிலவோ அந்த டைமிங் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ எடப்பாடி எடுத்த டைமிங் வந்து சரியில்லை. அது வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பர்பஸாக கொடுத்ததுனால தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி அது போயிடுது. அது ஆக்சுவலாக அதை வந்து முன்னாடியே திட்டமிட்டு ஒரு 4.5 வருஷ காலம் இருந்தார்ல, முன்னாடியே திட்டமிட்டு அதை கொடுத்துருந்தாருன்னா அவரே கூட வந்து கோர்ட்டில் வந்து ஓரளவுக்கு அதை சமாளிச்சிருக்கலாம். அப்போவும் இதே மாதிரி தான் ஒரு குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் டேட்டா கொடுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம கணக்கு என்னென்னா வந்து குலசேகரன் கமிஷன் இப்போ அவர் அப்பாயின்மெண்ட்டு போனார்ல, அது ஏதாவது செயல்படுதா, அது வந்து சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ் சர்வே எடுக்குதா இல்லையா, அதையே ஆக்டிவேட் பண்ண மாட்டேன்றாங்க அந்த குலசேகரனை அப்படின்றது, குலசேகரன் கமிட்டியை ஆக்டிவேட் பண்ண மாட்டேன்றாங்கிறது ஒரு கேள்வி முன்னாடி நிற்குது. அதனால் இது வந்து வெறும் சமூக நோக்கத்தில் மட்டும் பார்க்க மாட்டேங்குது கட்சிகள், பொலிட்டிக்கலாகவும் பார்க்குறாங்க. ஆனால் அன்புமணி சொல்கிறாரு 15% நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் நிபந்தனையற்ற ஆதரவை வந்து திமுகவுக்கு கொடுப்பேன் அப்படின்றத அவர் அறிவிக்கிறாரு. சார் 15% வந்து உங்களுக்கு கொடுக்கலாங்க, அதில் ஒரு அரசியல் இருக்குல்ல. 15% நீங்கள் வன்னியர்களுக்கு கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க, மீதி எம்பிசியில் 5% தானே இருக்கும். இப்போ அந்த 5%ல் எத்தனை கம்யூனிட்டிக்கு சவுத்தில் இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அது அரசியலாக மாறும். அது அரசியலாக மாறும்போது பாமகவோட அரசியல் கணக்கு என்ன சார் இந்த விஷயத்தில் குறிப்பிட்டு? இல்லை, அவங்கள பொறுத்த மட்டும் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் அவங்க தெளிவாக இருக்காங்க சார். அவங்க இருக்கிற வாக்குகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஆமாம், விக்கிரவாண்டியில் அவங்க போட்டி போட்டது கூட நம்ம வந்து அதிமுக சைடு அந்த பாமக ஓட்டு போயிட போகிறதுன்ட்டு தான் விக்கிரவாண்டியில் போட்டி போட்டு அதை கன்சாலிடேட் பண்ணினாங்க. ஆக்சுவலாக அவங்க அங்கே போட்டி போட்டதுக்கு காரணமே, அவங்க இடைத்தேர்தலில் போட்டி போட மாட்டேன்ற ஒரு பிரின்சிபல் இருக்கிறவங்க போட்டி போட்டதுக்கு காரணமே அந்த வன்னியர் வாக்குகளை நம்ம தக்க வச்சுக்கணும். பாஜகவோட இருந்து போன வாட்டி நம்ம 21 தேர்தலில் வந்து சரியாக நம்ம அதை இது பண்ண முடியல, ஸோ இந்த வாட்டி நம்ம கன்சாலிடேட் பண்ணோம், அது அதிமுக சைடில் போயிட போகுதுன்னு பார்த்தாங்க. அதனால தான் அங்கே போட்டி போட்டாங்க ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து கணக்குன்றது ஒன்று தாங்க, அந்த மக்களுக்கு வந்து சமூக நீதி வேணும் கண்டிப்பாக, வன்னியர் மக்களுக்கு. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது எப்படி கொடுக்குறதுன்றதெல்லாம் பாமகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இது திமுகவும் அதிமுகவும் ரெண்டுமே வந்து சமூக நீதிக்கு எதிரானதும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா பாமக வந்து இவ்வளோ பேசுகிற, வெளியில் பேசுகிற பாமக வந்து கண்டிப்பாக வந்து முதல்வரை சந்தித்து அவர் என்ன எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணுறாரு, ஏன் அவங்களுக்கு போய் சொல்லலாமே, நேரடியாக பார்த்து பேசி சொல்லலாம். அணுக முடியாதவரெல்லாம் கிடையாது முதல்வர். நீங்கள் நேராக போய் பார்த்து அவர்கிட்ட பேசி எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அவங்க ஏன் பண்ண முடியாதுன்றாங்க, இவங்க எப்படி பண்ண முடியுன்றாங்க, ஒரு சட்ட நிபுணர்லாம் நீங்கள் வச்சு விவாதித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க அல்டிமேட்லி. ஏன்னா அந்த மாதிரி நல்ல முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, பேச்சுவார்த்தைகள் மூலமாக நீங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சந்திக்கவே, ஒரு முதல்வர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அதை செய்ய முடியும்னு இருக்கிற போது அவரை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அவரை சந்திக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு கம்யூனிட்டிக்காக நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதை நீங்கள் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அன்புமணி அவர்கள் நிச்சயமாக முதல்வரை சந்தித்து நீங்கள் இதை பண்ண முடியும்னு மறுபடியும் நிறைய தடவை சந்திச்சிருக்காரு. இருந்தாலும் அடிமேல் அடி அடித்தால் தான் ரம்மி நகருன்ற மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ப்ளஸ் சோஷியல் இஷ்யூ ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்கு.
ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் அந்த கணக்கெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கு வந்து பிற்பட்ட மக்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ எந்த இடத்துல யாருக்குமே பாதிப்பு இல்லாத அளவுக்கு, பொலிட்டிக்கலாகவும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு, அதே சமயம் அந்த மக்களுக்கும் நன்மை செய்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பாமகவுடைய சின்சியாரிட்டி நீங்கள் குறை சொல்ல முடியாது. டாக்டர் அந்த காலத்துலேருந்தே போராடிட்டு இருக்காரு, இந்த காலத்து இன்றைக்கு வரையும் போராடிட்டு இருக்காரு. அவங்க சின்சியாரிட்டி நீங்கள் எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. அந்த மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திமுக அதிமுகவை பற்றி நீங்கள் குறை சொல்ல முடியாது. அவங்களும் வந்து சமூக நீதி ஆங்கிளில் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா நீங்கள் சந்தித்து பேசுங்க, உங்களுடைய தரப்பு கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் பண்ணலாமேன்னு சொல்லுங்கள். இல்லை மற்ற மாநிலங்களில் தெலுங்கானாவில் நடக்கிறதோ இல்லை பீகாரில் நடக்கிறதோ அதோடைய விளைவுகள் என்ன, அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக எடுத்து வச்சு நீங்கள் ஒரு வழிகாட்டுதல் மாதிரி நீங்கள் போய் தமிழக அரசுகிட்ட பேசுங்க. அவங்க தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கான்க்ரீட்டான ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு இது சட்டப்பூர்வமாக இது வந்து நடக்குமா நடக்காதா, சர்வே ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, அப்புறம் அரசியல் ரீதியாக இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தீர்மானிக்கலாம். குலசேகரன் கமிட்டி ஏன் ஆக்டிவேட் ஆகலை, அது என்ன பண்ணிகிட்ருக்கு, இல்லை ஜாதி வாரி கணக்கு மத்திய அரசு எடுக்கணுமா, அந்த மாதிரி பல இதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அன்புமணி நேரடியாக பேசி அவங்களும் அவங்க கருத்தை சொல்லுவாங்க, நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கருத்தை சொன்னப்போ அவங்க எந்த இடத்துல முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அது எப்படி முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க வந்து இல்லைங்க இது பாசிபிலிட்டி இல்லைன்னா நீங்கள் எப்படி முடியும்னு அவங்களுக்கு வழிகாமிங்கல்ல. அவங்க ஏதாவது சந்தேகம் கேட்டால் நீங்கள் இந்த சந்தேகத்தை தீர்த்து வைங்க. இப்படி தான் நீங்கள் பண்ண முடியுமே தவிர இந்த 15 இடங்கள் 15% கொடுத்தா நாங்கள் நிபந்தனை ஆதரவுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர அதை வந்து செயல்படுத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ 10.5க்கே படாத பாடுபட்டுன்னு இருக்கோம். நம்ம 15%ன்றது அவங்க பாமக கேட்குறது நியாயமாக இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து அரசியலில் கட்சி நடத்துகிறவங்க அதை கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு பல சிக்கல்கள்லாம் இருக்கும் பின்னாடி. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கிறவங்க அந்த மக்களுடைய நன்மைக்காக அன்புமணி நேரடியாக தமிழக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி இதில் ஒரு இது பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வே அவுட் அப்படின்வாங்களே, அது மாதிரி ஒரு அதுலேருந்து சிக்கல்லேருந்து என்னென்ன சிக்கல் இருக்குது, சிக்கல்லேருந்து வெளியே வருது. எப்படி நீங்கள் வெளியில் பேசலாம், நீங்கள் அரசியல் ரீதியாகவும் பேசலாம், சமூகத்துக்கு ஆதரவாகவும் பேசலாம், டிஎம்கேவும் பேசலாம், எல்லாம் பேசலாம். அல்டிமேட்டாக நம்ம எய்ம் என்ன, அந்த மக்களுக்கு வந்து எதாவது செய்யணும். அதுக்கு நீங்கள் வந்து பேசி நீங்கள் தலைவரெல்லாம் பேசி முடிவு பண்ணுங்கள். இல்லை நம்ம பேசி முடிவு எடுக்கலைன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து தமிழக அரசு பற்றி நீங்கள் வெளியில் விமர்சனம் பண்ணலாம் நீங்கள். அதனால் இந்த 15% கொடுக்கறது போன்ற விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வெளியில். பட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும் ஆக்சுவலாக. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மில்கி மிஸ்ட் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.